திருப்புகழ் 95. வஞ்சம் கொண்டும் திட ராவணனும் பந்தென் திண்பரி தேர்கரி மஞ்சின் பண்பும் சரியாமென வெகு சேனை வந்து அம்பும் பொங்கியதாக எதிர்ந்தும் தன் சம்பிரதாயமும் வம்பும் தும்பும் பல பேசியும் எதிரே கை மிஞ்சி என்றும் சண்டை செய்போது குரங்கும் துஞ்சும் கனல் போல வெகுண்டும் குன்றும் கரடார் மரமதும் வீசி மிண்டும் துங்கங்களினாலே தகர்ந்து அங்கம் கம் கர மார்பொடு மின் சந்தும் சிந்த நிசாசரர் வகை சேரவும் சண்டன் தென்திசை நாடி விழுந்து அங்கும் சென்று யமதூதர்கள் உந்து 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 என்றிடவே தசை நின மூளை உண்டும் கண்டும் சில கூலிகள் டின் டின் டென்றும் குதி போட உயர்ந்த அம்பும் கொண்டு வெல் மாதவன் மருகோனே தஞ்சம் தஞ்சம் சிறியேன் மதி கொஞ்சம் கொஞ்சம் துரையே அருள் தந்து என்று இன்பம் தருவீடது தருவாயே சங்கம் கஞ்சம் கயல் சூழ் தடம் எங்கெங்கும் பொங்க மகா புனிதம் தங்கும் செந்திலில் வாழ்வுயர் பெருமாளே தஞ்சம் தஞ்சம் சிறியேன் மதி கொஞ்சம் கொஞ்சம் துரையே அருள் தந்து என்று இன்பம் தருவீடது தருவாயே சங்கம் கஞ்சம் கயல் சூழ் தடம் எங்கும் எங்கும் பொங்க மகா புனிதம் தங்கும் செந்திலில் வாழ்வுயர் பெருமாளே. வஞ்ச எண்ணத்துடன் வன்மை உடைய ராவணன் பந்தை போன்று விரைவாகச் செல்லும் வலிய குதிரை தேர் யானை மேகத்தின் கூட்டத்துக்கு ஒப்பான பல படைகளுடன் வந்தான். வந்து அம்பு கூட்டம் நிறைந்து எழ எதிர்த்து தன் திறமை பற்றிய பேச்சும் வீண் பேச்சும் இழிவான பேச்சும் ஆகிய பலவற்றை பேசினான். எதிரில் உள்ள படையுடன் நாள் முழுதும் சண்டை செய்தான். அப்போது எதிரில் நின்ற குரங்குப்படைகள் தீயை போன்று சினம் கொண்டு மலைகளையும் கரடு முரடான மரங்களையும் பிடுங்கி எரிந்து பெயர்த்து எடுக்கப்பட்ட மலைகளால் பகைவரை நொறுக்கின. உடல் தலை கை மார்பு என்ற இவற்றுடன் ஒளிரும் உடல் பொருத்தங்களையும் சிதற அடித்தன. அரக்கரின் இமை முழுவதையும் கூற்றுவனின் தென் திசையை நாடி விழச் செய்தன. அங்கு சென்று கூற்ற தூதர் தள்ளு தள்ளு என கூறுமாறு ஊன் கொழுப்பு மூளை என்ற இவற்றை உண்டும் கண்ணால் பார்த்தும் சில பேய்கள் டின் 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 என்று குதித்து கூத்தாடின. சிறந்த அம்புகளை கொண்டு இத்தகைய போரை செய்து வென்ற திருமாலின் மருமகனே, சங்கும் தாமரையும் உள்ள நீர்நிலைகள் பல இடங்களிலும் விளங்க பெரும் தூய்மை பொருந்திய திருச்செந்தூரில் வாழ்ந்து ஓங்கும் பெருமாளே, அடைக்கலம் அடைக்கலம் சிறியேனின் அறிவு அற்பம் அற்பம் பெரியவனே, நீ அருள் கொண்டு இப்போது இன்பம் தரும் முக்தியை எனக்கு அளிப்பாயாக.